ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து கிவ் அவே. ஸோ கிவ் அவே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக ஒரு கண்டெஸ்ட்டாக வந்து நான் வைக்க மாட்டேன் சரிங்களா. ஸோ இது எதுக்காக மெயினாக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்டாக்டை வந்து நான் சேர்க்கறதுக்கு தான் வந்து மெயினாக இந்த கிவ் அவே நடத்துகிறேன். அதுதான் உண்மை. வேறு என்னமோ வந்து நான் சொல்லி வைக்க வேணாம். ஸோ கான்டாக்டை சேர்க்கறதுக்காக தான் இந்த கிவ் அவே வந்து நான் நடத்துகிறேன். ஸோ போட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து லக்கு இருக்கோ அவங்க வந்து இதில் வின் பண்ணுவீங்க. ஸோ வந்து கிவ் அவேல என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி போட்டி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சிங்கிள் மேல் பீட்டா. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸாட்டிக் கேலக்ஸி மல்டி கலர்னு சொல்லலாம், இல்லை நீமோ கேலக்ஸின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நீமோ பேஸில் தான் இருக்குது. ஸோ நீமோ கேலக்ஸி அப்படின்னே வந்து இதை சொல்லுவோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீமேலை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ப்ரீட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபீமேல் கிடைக்கல. ஸோ வேறு என்னமோ மொக்க ஃபீமேல்லாம் இது கூட போட்டு நான் கிவ் அவே கொடுக்கறதுக்கு விரும்பலை. அதனால் இதை வந்து சிங்கிள் மேலாகவே வந்து நான் கிவ் அவே கொடுக்குறேன். ஸோ இதுதான் ப்ரைஸு. ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தாய்லாண்ட்லேருந்து ஷிப்மெண்ட் இறக்கியிருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு தாய்லாண்ட்லேருந்து ஷிப்மெண்ட் இறக்கியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு பேர் எக்ஸாட்டிக் பேரை வந்து நான் ரெண்டாவது ப்ரைஸாக வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பீட்டா தான் சரிங்களா. செகண்ட் பேர் வந்து என்ன பேர்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சரிங்களா. ஏன்னா வாய்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் என்ன பேருன்னு நான் போயிட்டு சூஸ் பண்ணலை. ஸோ பேர் கண்டிப்பாக நல்லதாக சூஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா டம்போ ஏர் கப்பி. ஸோ இது வந்து எங்கள் வீட்லேயே ப்ரீட் ஆகி பிறந்தது தான். ஸோ கோல்டு ஷேடில் இருக்கும். பேரண்ட் வந்து ஃபுல் கோல்டு. இது ஃபுல் கோல்டாக வரலை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து கிரேவாக இருக்குது. ஃபுல் கோல்டு கிடையாது, கோல்டு ஷேடில் இருக்க ஒரு டம்போ ஏர் பேர் சரிங்களா. ஸோ இதை வந்து தேர்ட் ப்ரைஸாக வந்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து கிவ் அவேக்கான ப்ரைஸு. இப்போ இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண வேணாம். ஸோ உங்கள் நேமு, டிஸ்ட்ரிக்கு இதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒன்று டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் நேம், டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்டை வந்து நான் சேவ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நேமில் வந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. சாரதி விலாக்ஸோ இல்லை சம்திங் ஃபிஷ்ஷோ இல்லைனா கிவ் அவேன்னு கூட வந்து என் கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சண்டே ஈவினிங் வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவேன். என்ன டைமுன்னு தெரியல, பட் ஈவினிங்க்கு மேலே வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுவேன். கிவ் அவே அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸை பார்ப்பீங்கள்ல, நீங்கள் வந்து என்னோடய எல்லா ஸ்டேட்டஸையுமே எப்பயுமே பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. சண்டே போடுற அந்த ஒரு ஸ்டேட்டஸை மட்டும் வந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஒரு 200 பேர் 300 பேர் வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வைப்போம். ஸோ அதில் வந்து ரேண்டமாக பக்கத்து வீட்டு சின்ன பையனை வச்சு ஒரு 3 பேரை வந்து சூஸ் பண்ண சொல்வேன். ஸோ யாரை வந்து சூஸ் பண்ணுறானோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வின்னரு, ரெண்டாவது சூஸ் பண்ணுறவங்க செகண்ட் வின்னரு. ஸோ இப்படி தான் வந்து வின்னரை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ரேண்டமாக அவன் செலக்ட் பண்ணுறது தான். செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் தனியாக வந்து மெசேஜ் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் அட்ரஸ், நேமு, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து கொரியர் போட்டுருவேன் சரிங்களா. அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை. ஸோ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் சின்னதாக ரெக்கார்ட் பண்ணி பேசி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அது கம்பல்சரி கிடையாது. அனுப்பிச்சிங்க அப்படின்னா சேனலில் வந்து நான் அதை போடுவேன். ஸோ வின்னர் யாருன்னு நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கொரியர் வந்து பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா வின்னர் யாருன்னு மண்டே சூஸ் பண்ணுருவோம். அதுக்கப்புறம் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து காலேஜை லீவ் போட்டுட்டு நான் கொரியர் போடணும் சரிங்களா. அப்படி லீவ் போட்டு கொரியர் போட முடியலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்கில் தான் ஃபிஷ்ஷை எப்பயுமே கொரியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னால் லீவ் போட முடியாது. அப்போ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வின்னர்ஸை வந்து மண்டே ஈவினிங் வந்து செலக்ட் பண்ணிட்டா நான் லீவ் போட முடிஞ்சு கொரியர் போட்டுட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபிஷ்ஷை வந்து வின்னர்ஸ் சீக்கிரம் ரிசீவ் பண்ணுறீங்க, இல்லைனா டிலே ஆகும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. இன்னொரு விஷயமும் வந்து சொல்லணும்னு இருந்தேன். ஸோ செல்லிங்கை வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன். இந்த டெங்கு எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த 20 நாள் வந்து எதுவுமே ஆர்டர்ஸே நான் எடுக்கலை, சேல்ஸே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்னென்ன விஷயங்களை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன அப்டேட்டுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஃபிஷ்ஷோட பில்லட் அப்படின்றப்ப வந்து டிஸ்கஸோட மைக்ரோ பில்லட் இருக்குது, இப்போ கப்பிக்கான மைக்ரோ பில்லட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பீட்டாக்கு போடலாம், கப்பிக்கு போடலாம், மாலிக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்மால் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு போடுற மாதிரி என்கிட்ட பில்லட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொய்னா ஸ்டார்டர் இப்போதைக்கு கிடையாது, ஒரு 10 நாள் ஆகும்.
வினிகரியிலோட ஸ்டார்டர் இருக்குது. ஃபிஷஸ்ன்னு பார்க்குறப்ப புது ஸ்டாக் எதுவுமே எடுக்கலை. தாய்லாண்ட்லேருந்து எடுத்த ஸ்டாக்கு ஒரு 5-6 பேர் இருக்குது. அப்புறம் கப்பியில் வந்து டம்போயர்ஸ் ஹோம் ப்ரீடு வந்து ஒரு 20 பேருக்கு மேலே இருக்குது. ஸோ டம்போயர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஷிப்பிங் பாசிபிள். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொரியர் போடுறேன். ஸோ வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லக் இருக்கவங்க தான் உண்மையாலேயே வந்து இதில் ஜெயிக்க போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குது. ஸோ கிவ்அவேல நீங்கள் வந்து பீட்டாக தான் கிடைக்கணும்னு நினச்சி கப்பி உங்களுக்கு கிடச்சிது, 3rd ப்ரைஸ் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. பட் அது வேணான்னு நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் வேறு யாருக்காச்சும் தருவேன். மேக்ஸிமம் இப்படி சொல்ல மாட்டீங்க, தேவையில்லைனாலும் ஃப்ரீயாக கிடைக்குதுன்றப்ப வாங்கிப்பீங்க. பட் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்ல பாருங்கள், நான் வேறு யாருக்காச்சும் வந்து அதை கொடுக்க பார்ப்பேன். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். பை.